நாகை அருகே டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதால் 30 நாட்களுக்கான பணம் 300 ரூபாயை திருப்பிக் கொடுங்க என போதை ஆசாமி ஒருவர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த காக்கழனியில் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பாட்டிலுக்கு ஏன் 10 ரூபாய் வாங்குறீங்க என கேட்டு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருவர், நான் 30 நாட்களாக இதே கடையில் மது பாட்டில் வாங்குகிறேன், அதனால் கூடுதலாக வாங்கி 300 ரூபாயை தாங்க என கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நீங்களா பேண்ட் சட்டை போட்டு நல்லா மெழுக்கா வந்து உட்காந்துப்பீங்க, நானு வெயில்ல போட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு சேர்த்து எனக்கு பேலன்ஸை கொடுங்க. இதுக்கு முன்னாடி 3 கோட்டர் வாங்கியிருக்கோம். இல்ல வாங்க, நீங்க சத்தியமா சிக்குவீங்க. சிக்க வைப்பேன் இந்த கடைய சிக்க வைப்பேன். ஏங்க நீங்க அங்க உட்காந்து பேசுறீங்கல்ல, இங்க வந்து பேசலாம்ல. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி ஒருவர் கையில் பாட்டில் துண்டுடன் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. காங்கேயத்தைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் பேருந்து நிலையத்தில் செல்போன் கடை வைத்திருக்கும் நபருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செல்போன் கடைக்கு குடிபோதையில் சென்ற அந்த நபர் கடையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் 1 மணி நேரம் போராடியும் போதை ஆசாமி அடங்காமல் கையில் பிளேடு, பாட்டில் துண்டு போன்றவற்றை வைத்து மிரட்டியதுடன் போக்குவரத்திற்கு இடையூறாக நடு சாலையில் நின்று அட்டகாசம் செய்ததால் போக்குவரத்து காவலர்கள் கண்டுகொள்ளாமல் சென்றனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அதிருப்தியடைந்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சீனிவாசன் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை 1 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். திருப்பத்தூர் தொகுதிக்கென உள்ள எம்எல்ஏ அலுவலகம் கடந்த 20 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தவிக எம்எல்ஏ சீனிவாசன் 3 மாத போதகர்கள் ஆசியுடன் அலுவலகத்தினை திறந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்கள் தங்கள் குறைகளை பதிவிட சீனிவாச சேதுபதி .com அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கிராமங்களில் புகார் பெட்டி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது.